தமிழ்நாடு சட்டசபையில நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் நிதி அறிக்கையை படிக்கும் பொழுது தமிழ்ல படிக்க முயற்சிக்கிறாரு. அதுல நிறைய பிழைகளோட பேசுறாரு. அவருடைய பேசுற ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தவறாக கேட்குது. அது அவருடைய அர்த்தம் புரியல. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில அந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு இந்த மாதிரி நான் ஒரு தமிழ் சொற்பொழிவாளர் என்ற முறையிலும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவன் என்ற ஒரு முறையிலும் அடுத்த முறை நிதிநிலை அறிக்கையெல்லாம் வாசிக்கும் போது தமிழில் பிழை இல்லாமல் கொஞ்சம் சிறப்பாக வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப கண்ணியமா வச்சார். கோரிக்கை தான் வச்சார், குற்றச்சாட்டு கூட வைக்கல. இத்தனைக்கு அவர் நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று சொல்லவில்லை, ஆனால் இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு அமைச்சர் எடுத்து சொல்லியிருந்தார். அதாவது இந்த உறுப்பினர் சொன்னதுல என்ன தவறு? ரொம்ப அமைதியா ரொம்ப பொறுமையா ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காரு. ஆனா இதுக்கு கோவப்படணும் அப்படிங்கிறதுக்கு மரியா வில்சன் அவர்களுக்கு என்ன தேவை வந்தது? அவர் என்ன சொல்றாரு? மரியா வில்சன் அவர்களே கொஞ்சம் தமிழில் சிறப்பாக பேசும் அளவுக்கு கொஞ்சம் மாறியான்னு தானே சொல்றாரு. மாற்றுறதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் முன் வச்சாரு, ஒரு கருத்து தானே முன் வச்சாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில்கள் பாருங்க. இவங்க நக்கல் அடிக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, எங்களை என்ன கேவலப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சட்டசபையில பேசுறாரு. அதை மீறி போக ஒரு உண்மையான தரமான ஒரு பதில் அளிக்கக்கூடிய ஒரு ஆளுமை தரம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, இது என் மேல் இருக்கக்கூடிய தவறு தான், இதை நான் சீர் செய்யக்கூட முயற்சி செய்கிறேன். அடுத்த முறை நான் இதை சிறப்பாக செயல்முறைப்படுத்துறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மதம் சார்ந்த விஷயங்களிடமே உள்ள கொண்டு வந்திருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தானே இப்ப இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஒரு மதத்தை பிரிச்சு பார்த்து நான் பிறப்பிலிருந்தே ஒரு கிறித்துவன் அப்படிங்கிற விஷயத்தை அங்க சொல்றதுக்கான தேவை என்ன இருக்கு? உங்களுடைய கடந்த கால காணொலிகள் எல்லாமே நீங்க ரொம்ப அமைதி காப்பவர் என்று தெரியவில்லையே, அவருடைய செயல்முறைகள் எப்படி இருக்கு? அப்போ இன்னும் பலர் மரியா வில்சன் அவர்களுடைய பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் இதை கொஞ்சம் வேற கோணத்துல பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியிலிருந்து மொத்தம் 108 தொகுதிகளில் ஜெயிச்சு வந்திருக்கிறதுல விஜய்ங்கிற ஒருத்தர். ஸோ மீதி இருக்கக்கூடிய 107 தொகுதிகள் இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாருமே எந்த மாதிரி வாக்கு சேகரிக்கப்பட்டு தேர்தலில் நின்றுந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தான். நீங்க ஈரோடு கிழக்குனாலும் விஜய் தான், மதுரைனாலும் விஜய் தான், சோழவந்தனாலும் விஜய் தான், திருப்பரங்குன்றனாலும் விஜய் தான். அப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலுமே நிக்கிறது உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிச்சார். உங்கள் விஜய், அதாவது தங்கம் அப்படின்னா தங்கத்துக்கான தன்மைகள் அதுக்கு இருக்கணும். தங்கம் மூலம் பூசப்பட்ட ஒரு நகையை நம்ம கவரிங்னு சொல்லுவோம்ல, தங்கம் மூலம் பூசப்பட்ட ஒரு நகையை நீங்க எப்படி தங்கம் அப்படின்னு ஒத்துக்கிடுவீங்க? அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் வேற வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அந்த வேட்பாளர்களுடைய தன்மை, ஒருத்தர் தகரமா இருக்கலாம், ஒருத்தர் தண்ணியா இருக்கலாம், ஒருத்தர் காப்பரா இருக்கலாம், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியமா இருக்கலாம். அவருடைய தன்மைகள் இது எல்லாத்துக்கும் நீங்க விஜய் அப்படிங்கிற ஒரு தங்க முலாம் பூசி எல்லா தொகுதியிலையும் வேட்பாளரை நிக்க வச்சாச்சு. நம்ம மக்கள், பேராசை கொண்ட மக்கள், நமக்கு இது இலவசமா தராங்க, அது இலவசமா தராங்க, விஜய் வந்தா இதை கழட்டி மாட்டிடுவாரு, இதை மாட்டினதை கழட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி பெரிய மாற்றத்தை விரும்பி விஜய் தன்னைய தங்கம்னு முன்னிறுத்தினாரு. அதுவே கடைசியில இப்ப ஆட்சியில் ஆண்டு கொண்டு இருக்கும் போது அது ஒரு தகரம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த தகரமான தங்கம் இந்த விஜய் அவர்கள் தங்க முலாம் பூசி நம்ம இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கு வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு. இதுல 107 தொகுதியில ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுக்குமே இந்த ஏமாற்றம் நிகழ்ந்திருக்கு. எல்லாருமே விஜயை போன்ற தங்கமானவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு என்னன்னே தெரியாம போய் வாக்களிச்சு கொண்டு போய் இன்னைக்கு சட்டசபையில உட்கார வச்சாச்சு. அந்த சட்டசபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சருக்கும் பஞ்சம நிலம்னா என்னன்னு தெரியல, அந்த பஞ்சம நிலம் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது தெரியல, மேய்ச்சல் நிலம்னா என்னன்னு தெரியல, ஆடு மாடு வளர்க்கறதுக்கு என்ன தேவைன்னு தெரியல. இதே நிதியமைச்சர் ஆடு மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே மாடும் ஆடும் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. புல்லுக்கு எங்க போவீங்க? தண்ணிக்கு எங்க போவீங்க? இங்க காவிரியில ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணியை திறக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஜனநாயகன் படத்தை கொண்டு போய் நீங்க அங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ மழை அதிகமா வந்துருச்சு, எங்கிட்ட தண்ணி அதிகமா வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ஐயோ பாவம் அப்படின்ட்டு அவர் தண்ணியை திறந்து விடுவாரு. அந்த தண்ணியை இங்க நீங்க கொண்டாடுறீங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபரை நாம இங்க தேர்ந்தெடுத்து இந்த தேர்தல் அரியணையில உட்கார வச்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும். ஒரு
திரைக்கதையில் நாயகனாக இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய தனிப்பட்ட குணம், அவருடைய தனிப்பட்ட எண்ணம் எதுவுமே நமக்கு தெரியாது. எதை நம்பி இவர் இதை செய்வார்? ஒரு இடத்துலயாச்சும் ஒரு பிரச்சனைக்கு போராடி, மக்களே உங்களுக்காக நான் நிற்பேன் இந்த பிரச்சனைக்காக அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு மட்டும் பேருக்கு போய் ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. மற்ற எந்த பிரச்சனையில, டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டக்கூடிய அந்த பிரச்சனை போய் நின்றுருக்காரா? இல்ல நியூட்ரினோ ப்ராஜெக்ட் பத்தி பேசினாங்க அந்த பிரச்சனை போய் நின்றுருக்காரா? இல்ல கல்குவாரி பிரச்சனைகளை போய் நின்றுருக்காரா? இல்ல மரங்களை வெட்டுறாங்க, இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு போய் நின்றுருக்காரா? இப்படி எந்த மக்கள் பிரச்சனைக்குமேவும் பதவிக்கு வர்றதுக்கு முன்னால நிக்காத ஒரு நபரை எப்படி இவர் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு? அவருக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியலையே, இந்த பிரச்சனையை இப்படிதான் தீர்க்கணும்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர கடைசி கிளைமேக்ஸ்ல எப்படி கோமஸ் வச்சுட்டு உட்காந்துருந்தாரோ அதே மாதிரிதான் சட்டசபையில உட்காந்துருக்காரு. ஏதாச்சும் கேள்வி கேட்டதுக்கு பதில் கேட்டோம் அப்படின்னா, நீங்க பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு. அதவே அவரு பேப்பரை படிச்சுதான் சொல்றாரு. இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு இந்த ஒரு கருத்தான விஷயங்களை. அப்போ பொதுவா நம்ம யோசிக்கும் போது மக்கள் தான் இங்க பெரிய தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். மின்சார கட்டணம் பாருங்களேன், 2வது முறை மின்சார கட்டணம் கணக்கு எடுத்திருக்காங்க. கடந்த முறை வந்ததோட பல முறை கூடி இருக்குன்னு பலர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி 200 யூனிட் தள்ளுபடி செஞ்சதுக்கு பிறகும் இவ்வளவு தூரம் மின்சாரத்துடைய விலை ஏறி இருக்கும்? அப்ப அன்றாட மக்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. விலைவாசி அரிசியோட விலையெல்லாம் 50 ரூபா 60 ரூபான்னு கூடி இன்னைக்கு கிலோ அரிசி 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்குள்ள வித்துட்டு இருக்கு. அப்போ அன்றாடம் தேவையான அரிசியோட விலை எப்படி கூடி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த உணவு தேவை அப்படிங்கிறது இது எல்லாமே நம்ம பல கோணங்கள்ல பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஏமாந்தது அப்படிங்கிறது மக்கள், ஏமாத்தியது அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட பொய்ய சொல்லி யாருக்கு கைக்கூலியா வேலை செய்யறதுக்காக இங்க இந்த ஒரு ஊடகத்துடைய பலனை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பயன்படுத்தி எல்லாத்துக்கிட்டையுமே தவறான கருத்துக்களை பரப்பி அந்த தவறான கருத்துக்களை நம்பக்கூடிய மக்களாக இவர்களை மாற்றி எப்படி ஒரு திருட்டு வேலையை செஞ்சு இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அப்பட்டமா வெளியே தெரிய வருது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் கூட நின்று இன்னைக்கு பாருங்க, வருஷ நாட்டுல 92 கிராமங்கள் நிறைந்த எத்தனை பேர்த்தையுமே அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புல இருந்து வெளியே சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, வருஷ நாட்டுல 92 கிராமங்கள் நிறைந்த எத்தனை பேர்த்தையுமே அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புல இருந்து வெளியே சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குதானே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாது. பேப்பர் படிச்சிருந்தா முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேப்பர் படிக்கிறாரா? ஒரு கேள்வி வருது. இதுவே திருவள்ளூர் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 65 குடும்பங்களை காலி பண்ணாங்க. கேட்டா அந்த ஆத்தங்கரையோரம் இருக்கிறாங்க அப்படின்னு. பக்கத்துல கூடிய பெரிய தனியார் நிறுவனம் ஒன்று இருக்கு, அது ஆத்தங்கரையோர பக்கத்துல இல்லையா? இதெல்லாம் பேப்பர் படிச்சிருந்தா முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை குழந்தைகள் பாலியல் தொந்தரவுகள், எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இப்போ காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரணம், லாக்அப் டெத்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது எத்தனை தடவை நடந்திருக்கு. அப்ப இதை பத்தி தான் முதலமைச்சர் பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருப்பார்ல. அப்போ இங்க என்னன்னா, அவர் சொகுசான இடத்துல இருந்துக்கிறாரு. அவர் பார்க்குற இடமெல்லாம் பசபசன்னு இருக்கிறதுனாலையும், அவர் பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கிறதுனாலையும் இங்க எல்லாமே அப்படிதான் இருந்துக்கிறாங்களா? பூனை தன்னுடைய கண்ணை மூடிக்கிச்சுன்னா உலகமே இருட்டாயிருச்சுன்னு நினைச்சுப்போம், ஆனா வெளியில வெளிச்சமா தான் இருக்கும். அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனை என்ன? ஏங்க, நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு குடோன் கட்டி நல்ல ஒரு தரமான ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா, தரமான தார்பாய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரங்கட்ட பதில சொல்லிட்டு இருக்கிற மாதிரியில இருக்கு. இங்க டாஸ்மாக் கடையில வாங்கக்கூடிய பொருளுக்கு ஆன்லைன் ஆர்டர்ல என்னபிள் பண்றதுக்கு ஆப்ஷன் கொண்டு வருவீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய விலைவாசிகளுக்கு நிர்ணயிக்க தேவையான முயற்சி, விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு எதுவுமே இல்லையே. இப்படி பல விஷயங்களை பத்தி இங்க பயங்கரமான ஒரு நெருடல் மற்றும் மக்களுக்கு நடுவில் பெரிய அதிருப்தி உருவாயிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரியே சட்டசபையில சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாங்க, மேகதாது அணை வேணும் வேண்டாம், இவ்வளவுதான் ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி விவசாயிகள் பேசக்கூடிய பிரச்சனைகள் முழுக்க எவ்வளவு தண்ணி தமிழ்நாட்டில் வருது, எப்படி சேமிக்கணும், முழுக்க செந்தமிழன் சீமான் அவர்களின் குரலாக ஒழுத்தி கொண்டிருக்கிறார் சௌமியா அவர்கள். ஸோ ரொம்ப சிறப்பான கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு கூடிய இந்த இடத்துல முழுக்க நம்மளுடைய தமிழ் மொழி, தமிழோட எல்லாத்தையுமே கொலை செய்யற அளவுக்கு, சரி தமிழ் தான் ஒழுங்கா வரல, அதை சொல்லும் போது அந்த என்ன வச்சு ஒழுங்கா சொல்லலாம்ல. இப்படி தகுதியற்றவர்களை பதவியில் அமர விட்டு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய அனைவருடைய வாழ்க்கை முறைகளும் கேள்விக்குறியாக சிறிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களே, இதுக்கு முழுக்க விஜய் அப்படிங்கிற ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகரத்தை நம்பி தங்கம் முலாம் பூசப்பட்ட மீதி இருக்கக்கூடிய எல்லா தகரத்தையும் நீங்க பதவியில் உட்கார வச்சிட்டீங்க.
வேற வழி இல்லை. அது வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு நாங்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன் வச்சிருந்தாரு, அதை எல்லாத்தையுமே அவதூறுகளை பரப்பி உங்களை நம்புற அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஏமாளியாகவே இருக்காதீங்க மக்களே, சிந்தியுங்கள்.